என் பெரிய பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்கு. ஒருவேளை நாங்க செஞ்ச தப்புதான் குழந்தைய பாதிக்குதோன்னு எங்களுக்கு வருத்தமா இருக்குமா? நான் ஏற்கனவே ஸ்ரீஜா கிட்ட குழந்தைய திருப்பி கொடுத்துரு, பச்சை குழந்தையையும் அம்மாவையும் பிரிக்காதன்னு பல தடவை சொல்லிட்டேன். குழந்தைய நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், நான் தான் இப்ப குழந்தைக்கு அம்மான்னு பிடிவாதம் பிடிக்கிறா. கை நீட்டி வாங்கின பணத்தை ₹1 கூட பாக்கி இல்லாம எப்படியாவது திருப்பி கொடுத்துறோம் மேடம். எங்க குழந்தை எப்படியாச்சும் எங்க கூட சேர்த்து வைங்க மேடம். புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டோம். என்னெல்லாம் 3 குழந்தைங்களோட தாயின்னு சொல்றதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மேடம். எழுந்திரிமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு என் குழந்தை வேணும் மேடம். குழந்தைய பிரிஞ்ச தாயோட வேதனை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன அந்த வேதனையில இருந்து காப்பாத்துங்க மேடம். ஐயோ, அந்த வேதனைய நான் அனுபவிச்சதுனாலதான் நீ கேக்குறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய உன்கிட்ட கொடுக்க சொன்ன. ஸ்ரீஜா தான் கேட்கவே இல்ல. நான் அன்பா சொல்லி பார்த்தேன், அதிகாரமா கூட சொல்லி பார்த்தேன், பயமூர்த்தி கூட சொல்லி பார்த்தேன். ஆனா அவ எதுக்குமே அசரல. ஒரு கட்டத்துல நீ ரொம்ப என்ன கட்டாயப்படுத்தினா நான் என் கழுத்தை அறுத்துக்கிட்டு குழந்தையும் கொன்னுடுவேன்னு கத்திய கையில எடுத்துக்கிட்டா. சின்ன வயசுல இருந்தே நான் அவளை பாத்துட்டு இருக்கேன். எதை பத்தியும் யோசிக்க மாட்டா. ஒண்ணு தனக்கு வேணும்னா என்ன வேணும்னாலும் பண்ணுவா. அதனாலதான் அதுக்கும் மேல குழந்தை விஷயமா என்னால எதுவுமே பேச முடியல. இப்போ நான் எங்க அத்தை கிட்டயும் இந்த விஷயத்த கொண்டு போகவும் முடியாது. உண்மை தெரிஞ்சா அவளோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கும். அதனால குழந்தை விஷயத்துல என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க. என்ன நம்புறத விட, மனுஷங்களை நம்புறத விட கடவுளை நம்புங்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த சாமி கிட்ட முறையிடுங்க. இந்த அம்மன் மனசு வச்சு மனசு இறங்கி வந்தா உங்க குழந்தை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த அம்மா கண்டிப்பா வாங்கி கொடுக்கும். நல்லா வேண்டிக்கோங்க. வாங்க. அம்மா தாயே, நான் மலை மாதிரி நம்பிட்டு இருந்த மாறி மேடம் இப்ப உன்னை கை காட்டி விட்டுருக்காங்க. நான் பண்ண தப்ப மன்னிச்சு மனசரங்கி வந்து எப்படியாவது என் குழந்தைய வாங்கி கொடுத்துரு தாயே. நான் உனக்கு தீ மிதிக்கிறேம்மா. அம்மா, இந்த உலகத்துக்கே தாய் நீ. குழந்தைய பிரிஞ்ச தாயோட வேதனை உனக்கு தெரியும்ல. அந்த தாயோட வேதனைய தீர்த்து வைமா. என் தங்கச்சி மனச மாத்தி அவகிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு பெத்தவங்க கிட்ட சேர்த்துருமா. பெத்தவங்க செஞ்ச தப்புக்கு குழந்தைய தண்டிக்க வேண்டாம். பெத்தவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க. நீ மனசு இறங்கி குழந்தை உடம்புல இருந்து இறங்கிரு. சாமி, திருநீர் இன்னும் கொஞ்சம் வேணும். எடுத்துக்கலாம். சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய விருத்திரஸ்து. இத கொண்டு போய் உங்க குழந்தை உடம்புல பூசுங்க. கண்டிப்பா அம்மன் கோவம் தணிஞ்சு இறங்கிருவா. இந்தாங்க, சரியா போயிரும். மனசார நல்லது மட்டும் நினைங்க. இனிமே தப்பு பண்ணாதீங்க. சரிங்க மேடம். இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்ப நாங்க வரோம் மேடம். நாங்க வரோம். அப்பா, இது கரெக்டா இருக்கு பாருங்க. ஹஸ்பண்ட் சார், உங்களுக்கு இந்தாங்க ஜூஸ். அஸ்னி அங்க வச்சிரு. ஜெகதீஷ் மாமா, இந்தாங்க நீங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. Thank you. இந்தாங்க, நீங்களும் ஜூஸ் சாப்பிட்டுட்டே வேலையை பாருங்க. ஹாசினி, அர்ஜென்ட் ஒர்க்கு தானே ஆஃபீஸ் வேலையை வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை எங்கேயாவது செய்ய விடுறியா நீ? எப்ப பார்த்தாலும் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்து நீட்டிட்டே இருக்க. உங்களுக்கு வேணும்னா விட்டுருங்க. சூர்யா மாமா, நீங்க குடிங்க. ஓகே. ஜெகதீஷ் மாமா, நீங்களும் குடிங்க.
அத்தை, வெயிலுக்கு எதம்மா பதம்மா கூலா ஜூஸ் குடிக்கிறீங்களா? தேவையில்லை. ஏன் ஹாசினி, வேண்டாம் சொல்றவங்களுக்கு தான் கேப்பியா? இப்ப எனக்கு வேணும் கூட. உங்களுக்குலாம் தர முடியாது, அதுக்கு நானே குடிச்சுப்பேன். இது தெரிஞ்ச கதை தானே எப்போதும். என்ன சிஸ்டர், என்ன ஆபீஸ க்ளோஸ் பண்ணிட்டானுங்களா? எல்லா வேலையும் இங்க கொண்டாந்து வச்சு பாக்குறானுவா? ஏதாவது எமர்ஜென்சி வேலையா இருக்கும். சூர்யா கொஞ்ச நாள் ஆபீஸ் பக்கமே போகலல்ல. ஆமா. ஸ்ரீஜா, மகளே, ஸ்ரீஜா, அன்பு மகளே. சாரி. அத்தை, என்ன அத்தை? குழந்தை தூங்கிட்டு இருக்கா இல்ல முழிச்சிட்டு இருக்காமா? முழிச்சிட்டு தான் அத்தை இருக்கா. எதுக்காக அத்தை கேக்குறீங்க? குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். குழந்தைய ரெடி பண்ணிட்டு நீயும் ரெடி ஆயிடு. சரிங்க அத்தை. என்ன திடீர்னு கோவிலுக்கு? என்ன விசேஷம்? ஏன் விசேஷம்னா தான் கோயிலுக்கு போகணுமா, இல்லனா கோயிலுக்கு போக கூடாதா? ஹாசினி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறா. அதுக்கு ஏன் தரா நீ கோவப்படுற? மாம்ச, என்ன மாம்ச நீங்க? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இவ்வளவு நாள் சிஸ்டர் கூட குப்பை கொட்டி இருக்கிறீங்க, இது கூட தெரியலையே. ஏய் சந்திரபாண்டி, நீ வாய மூடு. நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து குழந்தை கையால காணிக்க செலுத்துறேன்னு. ஸ்ரீஜா, இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகி குழந்தையும் ரெடி பண்ணி ஒரு 5 minutes பா. போ. சரிங்க அத்தை. வா. எனக்கு என் குழந்தை வேணும் மேடம். குழந்தைய பிரிஞ்ச தாயோட வேதனை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன அந்த வேதனையில இருந்து காப்பாத்துங்க மேடம். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட பேசினாலே இந்த குழந்தைய பத்தி மட்டும்தான் பேசுவ. அது எனக்கு பிடிக்காது. அதனால அதை தவிர வேற எது பேசுறதா இருந்தாலும் பேசு. எனக்கு கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சு. அத்தை வெயிட் பண்றாங்க. குழந்தைய பத்தி மட்டும்தான் உன்கிட்ட பேசணும். அதை தவிர உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சொன்னா உனக்கு புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப வந்து குழந்தைய பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? இதுவே என் கூட பிறந்தவளா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்குவியா நீ? நான் எப்பவுமே உன்னை வேறையா பிரிச்சு பார்த்ததில்ல. என்னைக்கும் என் கூட பிறந்தவளா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அக்கறையில தான் குழந்தைய பெத்தவங்க கிட்ட குடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பாரு, வெட்டியா பேசி என் நேரத்தை வீணாக்காம போ. வேற வேலை இருந்தா போய் பாரு போ. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ஸ்ரீஜா. இந்த குழந்தையோட அப்பா அம்மாவை நான் கோயில்ல பார்த்தேன். அவங்கள பார்க்கவே பாவமா இருந்துச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டு பாவத்தை பண்ணிட்டோன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்க முத குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கான். இந்த குழந்தைய தூக்கி கொடுத்த பாவத்துக்கு தான் அம்மன் தண்டிச்சிருக்குன்னு கண்ணீர் விடுறாங்க. எப்படியாவது எங்க குழந்தைய வாங்கி கொடுத்துருங்கன்னு பதறாங்க. அவங்களோட பாவம் உனக்கு வேண்டாம் ஸ்ரீஜா. குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. அவ்வளவுதானா? இன்னும் சொல்ல வேண்டியது எதனா இருக்கா? நான் தான் நீ வந்ததும் சொன்னல, குழந்தைய தவிர வேற ஏதாச்சும் பேசணும். அப்புறம் அத பத்தியே பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி கிடையாது. அந்த மாரியம்மனே நேர்ல வந்து குழந்தைய குடுன்னு சொன்னாலும்
நான் கொடுக்க மாட்டேன். இது ஏன் குழந்தை. இவ ஏன் இப்படி இருக்கா? இவளுக்கு நீதான் ஒரு நல்ல புத்திய கொடுக்கணும் கடவுளே. ஸ்ரீஜா ஒரு நிமிஷம். குழந்தை என்ன பண்ணுது? தூங்கிடுச்சா? சரி வா வா பாண்டி. வாங்க சிஸ்டர். கடவுளே காப்பாத்துறாப்பா. ஸ்ரீஜா குழந்தைய பாருங்க, இத பாருங்க சிஸ்டர். திருப்பதி ஸ்ரீவாரி உண்டியல் மாதிரி இந்த கோயிலுக்கு பெரிய உண்டியலா வச்சிருக்காங்க சிஸ்டர். கோவிலுக்கு காணிக்கைகள் நிறைய வரும் போல இருக்குது சிஸ்டர். சித்தப்பா, கோயில் உண்டியல பார்த்து கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் சாமி குத்தமாயிடும். சாமி கும்பிட வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இத பாரு, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்கிட்ட உருப்படியா இருக்கிறது அது ஒண்ணுதானே சிஸ்டர். அதையும் பேசக்கூடாதுன்னு தடை பண்ணா எப்படி சிஸ்டர்? வாயை முடிக்க பேசாம வா வா. சரி. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. வாங்கம்மா வாங்க, சொல்லுங்க. குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணி பண்ணலாம். இந்தாங்க குழந்தை பேர் சொல்லுங்க. காளியம்மா. என் வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. காளியம்மாள் நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபலாரோக்யேஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவ்யே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः. அம்மா தாயே, இந்த குழந்தை பத்தின உண்மை தாராத்தைக்கும் என்னோட வீட்டுக்காருக்கும் எப்பவும் தெரியக்கூடாது. குழந்தைய பெத்தவங்க வேற அடிக்கடி வீட்டுக்கு வந்து குழந்தைய கூடன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் குழந்தைய விலை கொடுத்து வாங்கிட்டேன். இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா. இது என்னோட குழந்தை. ஆஹா, ட்ரீம்ல ஜோதிமணி வந்து இடிக்குதே. ஆத்தா, எங்க ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணி சிங்கிள்னு கேள்விப்பட்டேன். எப்படியாவது அந்த டாக்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிராத்தா. உனக்கு கடா வெட்டி எங்க சிஸ்டருக்கு மொட்டை அடிச்சு உனக்கு வேண்டுதல நிறைவேற்றுறாத்தா. ஆத்தா, என் பேத்தி என் உயிரை காப்பாத்துறதுக்காக பிறந்து வந்திருக்கா. அவ நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதுக்கு நீதாம அருள் புரியணும். அவ பிறந்ததும் அவ கையாலேயே காணிக்க போடுறதா நான் வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு அந்த காணிக்கையை நான் செலுத்திடுறேன். அத நீ மனசார ஏத்துக்கணுமா? துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. பாண்டி, அது சிஸ்டர் வர மாட்டேங்குது. ஸ்ரீஜா, குழந்தைய கொடு. செல்லம், என் தங்கம். வா வா, இத புடி. இப்போ உனக்காக வேண்டிக்கிட்ட மாதிரி உன் கையால காணிக்க செலுத்தலாமா? என் செல்லம், என் பட்டு. பாத்து 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 மகளே. ஸ்ரீஜா, அத்தை, குழந்தைய பத்திரமா புடிச்சுக்கோ. என்ன? சரிங்க அத்தை. காளியம்மா, காசை போடு. உன் வாயை மூடு. நீங்க பவித்ரா தான் பேர் வச்சீங்க, என்ன பண்றது? என் செல்லம், செல்லக்குட்டி, உண்டியல்ல பணத்தை ஜாக்கிரதையா போடுமா. போட்டு. அப்படிதான் அப்படிதான் போடுங்க. போடுங்க. ஐயோ, குழந்தை கீழே விழுந்தா. ஐயோ, குழந்தை உண்டியலுக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, குழந்தையை காப்பாத்துங்க. உண்டியலுக்குள்ள குழந்தை விழுந்துருச்சு. குழந்தையை காப்பாத்துங்க. பாக்கா, குழந்தையை காப்பாத்துங்க. குழந்தையை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. உண்டியல்ல விழுந்துருச்சு குழந்தை. ஸ்ரீஜா, குழந்தைய ஜாக்கிரதையா புடிச்சுக்க சொன்னல, கேட்டியா? என்ன ஸ்ரீஜா? பாண்டி, நீ போய் சீக்கிரம் பூசாரி கிட்ட சொல்லி கோயில் நிர்வாகிகளை சீக்கிரமா கூட்டிட்டு வா.
சரிங்க சிஸ்டர். மகளே நீ டென்ஷன் ஆகாத. நான் போய் கூட்டி வந்துறேன். சீக்கிரம் போ. நிர்வாகி. ஐயோ அத்தை குழந்தை. ஐயோ வாங்கய்யா, வாங்க. என்னாச்சு? சிஸ்டர் வந்துட்டாங்க சிஸ்டர். என்னாச்சுமா? நல்ல. வந்து என்னாச்சுன்னு நிக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. ஐயோ என் குழந்தை உள்ள விழுந்துருச்சு. தெளிவா சொல்லுங்கம்மா. குழந்தை விழுந்துருச்சுங்க. குண்டி இல்லையா? குழந்தை கிட்ட பணத்தை கொடுத்து காணிக்கைய போடும்போது குழந்தை உண்டியலுக்குள்ள விழுந்துருச்சுங்க ஐயா. அது என் குழந்தை. குழந்தைய கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, சீக்கிரமா குழந்தை எடுத்து கொடுங்க. குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதுமா. அம்மன் பாத்துக்குவா. நீ கவலைப்படாதம்மா. அம்மன் பாத்துக்குவாளா? ஏப்பா உண்டியல் கயிறை கீழே இறக்குப்பா. பாத்து இறக்குங்க. பாத்து. குழந்தைய பாருமா. மகளே இதான் சரியான சந்தர்ப்பம். அப்படியே அந்த குழந்தைய விட்டு போயிருவோம். அந்த கோணவாயன் ஃபேமிலியோட தொல்லையும் உனக்கு இல்லாம போயிடும். சித்தப்பா எனக்கு குழந்தை வேணும் சித்தப்பா. என்ன? ஐயோ, உன் கண்ணுல இருக்கிற கண்ணீரை பார்த்தா சிஸ்டருக்கு முன்னாடி உன் பெர்ஃபார்மன்ஸ் பெரும் பெர்ஃபார்மன்ஸா இருக்குது. பாடுங்க குழந்தைய மெதுவா. இருமா. குழந்தை பத்திரம். ஏப்பா உண்டியல் ஏத்துப்பா. குழந்தை நல்ல வேளை குழந்தைக்கு எதுவும் ஆகல. அம்மா தாயே காப்பாத்திட்டேன். ஐயோ குழந்தை ஏன் குழந்தை கொடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. சரிங்க, குழந்தை உண்டியல்ல விழுந்ததுனால ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு தான் குழந்தைய திருப்பி கொடுப்பாங்க போல இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் மகளே. பரிகாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. இந்த குழந்தை அம்மனுக்கு கிடைச்ச பரிசு. இதை நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம். என்னது? குழந்தை அம்மனுக்கு கிடைச்ச பரிசா? திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? ஆமாமா. இந்த உண்டியல்ல விழுகிறதெல்லாம் கோயிலுக்கும் அம்மனுக்கும் தான் சொந்தம். ஐயோ இது காலகாலமா இந்த கோயில்ல நடைமுறையில இருக்கிற ஐதீகம். ஐயோ என்ன சொல்றீங்க? பணமோ நகையோ தவறு விழுந்தா கூட ஐதீகம் சொல்லி அமைதியா விட்டு கொடுக்கலாங்க. இது உயிருள்ள குழந்தை. 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன். அது எப்படி ஐதீகம்ன்ற பெயர்ல விட்டு கொடுக்க முடியும்? அதானே. எனக்கு என் குழந்தை வேணுங்க. என் குழந்தைய கொடுத்துருங்க. மகளே 10 மாசம் சுமந்து பெத்தவ கூட இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே மாட்டா மகளே. அடிச்சு தூள் கலப்புறிய. சிஸ்டருக்கு டவுட் வந்துற போது கொஞ்சம் அடக்கியே வாசி. சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா சித்தப்பா, மறுபடியும் ஒரு குழந்தைய ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இத பாருங்கம்மா. உங்க தாய் பாசம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக இத்தனை நாள் கடைபிடிச்சிட்டு வந்த ஐதீகத்தை கைவிட முடியாது. ஐயோ என்னத்த? குழந்தைய திருப்பி தர முடியாது. இனிமே குழந்தைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு கோவில் நிர்வாகத்துடையது. ஐயோ ஆமா ஆமா, உண்டியல்ல விழுந்த குழந்தைய திரும்ப கொடுத்தா அது தெய்வ குத்தமாயிடும். ஊருக்கும் அது நல்லது இல்ல. மகளே நீ பண்ண வேலைக்கு அம்மனே உன்னை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது. நீ மாட்டின பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா பண்ணு. ஐயோ எனக்கு என் குழந்தை வேணும். 10 மாசம் சுமந்து பெத்தவ என் குழந்தைய கொடுக்கையா? காரண காரியங்கள் இல்லாம அம்மன் எதையும் நடத்த மாட்டா. அதனால உண்டியல்ல விழுந்த குழந்தை கோயிலுக்கும் அம்மனுக்கும் தான் சொந்தம். இத பெத்தவங்களோ மத்தவங்களோ உரிமை கொண்டாட முடியாது. என்னங்க அது? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எங்களுக்கு எங்க குழந்தை வேணும். அதுக்கு பதிலா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நகை வேணும்னாலும் என்ன வேணாலும் தரேன். எங்க குழந்தைய எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இல்லாம சாமி ஒரு காரியத்தை பண்ணாது. இந்த குழந்தை உண்டியல்ல விழுந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இருக்கா? கண்டுபிடிச்சிருவானுங்களோ? ஐயோ, நீ மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கடவுள் எடுத்துக்கிட்ட குழந்தை இது. அதை திருப்பி தர முடியாது. ஆமாமா சொல்லுங்கய்யா. நிறுத்துங்க. இத பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் யார் தெரியுமா?
தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி ஜெகதீஷோட வைஃப். இந்த குழந்தை எங்க வீட்டோட வாரிசு. ஊர் பேர் தெரியாத குழந்தைன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். கடவுளுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருமே கிடையாது. உண்டியல்ல விழுந்தது கோவிலுக்கு சொந்தம், அவ்வளவுதான். ஹலோ, எங்க சிஸ்டரை சீண்டி பார்க்காதீங்க. அது சிங்கமா மாதிரி உங்கள இருந்து யாராவது கம்பிர போகுது. உண்டியல்ல விழுந்தது நகையோ பணமோ இல்ல, எங்க வீட்டு குழந்தை. இத போய் எப்படி நீங்க உரிமை கொண்டாடலாம்? அத்தை, இத விடக்கூடாது அத்தை. என் குழந்தை வேணும் அத்தை. என் குழந்தை. இரு. நிர்வாகி ஐயா, பெத்தவ பதறி துடிக்கிறாயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. குழந்தைக்கு ஈடா நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறீங்க. எங்க குழந்தைய மட்டும் திருப்பி கொடுத்துருங்க ஐயா, பாவையா. பெத்த பாசம் எங்களுக்கு புரியாம இல்ல. நாங்களும் குழந்தை குடும்பம்னு இருக்கிறவங்க தான். உங்களுக்காக எங்களால கோயில் ஐதீகத்தை மாத்த முடியாது. மீச வரப்பால பேசுது. குழந்தை கோயிலுக்கு தான் சொந்தம். இத பாருங்க, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க. மரியாதையா எங்க குழந்தைய கொடுத்துருங்க. இல்லனா நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். அம்மன் எடுத்த முடிவுக்கு எதிரா எங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அம்மன் பாத்துக்குவா. இப்படி பேசுறானே, இப்படி எல்லாம் பேசினா நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு வேற விதத்துல புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும். பாண்டி, போன கொடுங்க. இந்தாங்க சிஸ்டர். இப்ப சிஸ்டரோட இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்க நிர்வாகி ஐயா. ஹலோ இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க மேடம். நாங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்திருந்தோம். சீக்கிரம் வாங்க சார். ஓகே மேடம். சிஸ்டர், தானாக்காரங்க வந்துட்டாங்க. என்ன போலீஸ் வருது? வரட்டும். என்ன பண்ணிடும் போலீஸ்?